திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அதிமுக அணிகள் இணைந்தன என்று அறிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம். திரு தளவாய் சுந்தரம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு நிலையத்தான் இந்த கிரைசிஸில் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமரசம் ஏற்பட்டு விட்டது. அதிமுக அணிகள் இணைப்பு என்பது உறுதியாகி இருக்கிறது. திரு தளவாய் சுந்தரம் கூறியதென்ன அவர் சொல்லவே கேட்போம். சாமி கேட்ட ஒரே கேள்வி ஒன்று வந்தாச்சு சாமி கேட்ட ஒரே கேள்வி ஒன்று வந்தாச்சு திரு தளவாய் சுந்தரம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் இந்த கிரைசிஸில் இந்த அணிகள் ரெண்டாக பிரிந்திருந்த சமயத்தில் நின்ற திரு தளவாய் சுந்தரம் ஒரே விஷயம்தான் சொல்ல முடியும், அணிகள் இணைஞ்சாச்சு அப்படிங்கிறாரு. சபாநாயகரோடு இந்த தரப்பினர் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறாங்க. இதோடைய இயல்பான புரிதல் என்னவாக இருக்கும்னா, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷனை கொடுத்துருந்தாங்க. இந்த மாற்றி ஓட்டு போட்டாங்க இல்லையா, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, இவங்க மேலே தகுதி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளணும், இவங்க எம்எல்ஏக்களாக தொடரக்கூடாது, இவங்க மேலே டிஸ்குவாலிஃபிகேஷன் நடவடிக்கையை மேற்கொள்ளணும், கொறடா உத்தரவை மீறிட்டாங்க என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அது பின்வாங்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுகிறது. ஆனால் அவர் சுருக்கமாக சொன்னது அணிகள் இணைஞ்சாச்சு. எல்லாரும் வந்துட்டாங்களா, ஒரு சிலர் இன்னும் வரலையா, இன்னும் இதில் இன்னும் கவனித்து பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்காங்கிறதெல்லாம் வரக்கூடிய நிமிடங்களும் மணி நேரங்களும் நமக்கு சொல்லும். பட் பை அண்ட் லார்ஜ் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் ரெண்டு தரப்பும் சமரசம் மேற்கொண்டிருக்கிறாங்க. எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் ஒரு சமரசம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உறுதிப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். மிஸ் லீமா ரோஸ் மார்டின் லால்குடி சட்டமன்ற உறுப்பினரும் அதை சொன்னாங்க. திரு தளவாய் சுந்தரம் அவர்களும் சபாநாயகரோடு சந்திப்பு மேற்கொண்ட பிறகு இதை உறுதி செய்து அறிவிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். இன்னும் இதோடைய விவரங்களை நம்ம எதிர்நோக்கணும். எந்த அடிப்படையில் சேர்ந்திருக்கிறாங்க, பரஸ்பரம் ஏதாவது கோரிக்கைகளோ இல்லை நிபந்தனைகளோ வைக்கப்பட்டு ஏற்கப்பட்டிருக்கிறதா, இதோடைய செயல் வடிவம் என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஒன் லைன், இந்த ரெண்டு தரப்பும் இணைஞ்சிட்டாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். இவரை விட்டுறீங்களாப்பா? விட்டாதாண்டா போவேன், நீ மட்டும் நின்றா. மாமா கொஞ்சம் பேர் என்ன ஒரு உட்கார்ந்து மாமா, நம்ம இது பண்ணிக்கலாமா? அண்ணா மாமா கொஞ்சம் பின்னாடி போமாமா, எங்கடா வர போமாமா, கொஞ்சம் யார் உட்கார்ந்து ஒன்னும் சொல்றாங்க. மாமா ஒரு உட்கார்ந்து பேர் உட்காந்துருவோம்.
அண்ணா வர நீங்க போனா தானே என்னால வர முடியும். அவர் சொல்லுகிற போது நீங்கள் இருப்பதை நான் மனு கொடுப்பதை மட்டும் எடுத்து விட்ட பிறகு தயவுசெய்து நீங்கள் எல்லாம் வெளியில் போயிடுங்க. அவங்க பேசுவதற்கு இடம் கொடுங்க. அவர்கள் என்னிடம் சில கருத்துக்களை அவர் சொல்லுகிற போது நீங்கள் இருப்பதை நான் விரும்பவில்லை. தயவுசெய்து விஷுவல்லாம் எடுத்துட்டு மனு கொடுப்பதை எடுத்து விட்டு தயவுசெய்து நீங்கள் வெளியே காத்திருங்க. வெளியே வந்து உங்களுக்கு தனியாக அவர்கள் வீடு தருவாங்க. பின்னாடி நீங்க உனக்கு பின்னாடி கொஞ்சம் பேக் வாங்கம்மா. கொஞ்சம் முன்னாடி எடுத்து எல்லாரும் பக்கத்தில் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. யாரும் வராமல் இல்லை. மாமா இது வந்துட்டேன் மாமா. இது ஒரு உட்காண்டா பிடிச்சாங்க மாமா. மாமா நான் எங்க ஒரு பின்னாடி நீங்க தள்ளுறதுதான் மாமா. பாரு மாமா அவங்க கூட பண்ணிக்கிறேன். கடந்த சில வாரங்களாக 2 அணிகளாக செயல்பட்டவர்கள் இன்று ஓர் அணியாக சென்று சபாநாயகரை சந்திக்கிறாங்க. இது இயல்பா என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா, 2 தரப்பும் கிளைம்ஸ் அண்ட் கவுண்டர் கிளைம்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த தரப்பு நாங்க தான் உண்மையான சட்டமன்ற குழு என்று ஒரு தரப்பும், இல்லை இவர்கள் தலைமை உத்தரவை மீறி செயல்படுகிறவர்கள், இவர்கள் டிஃபெக்டர்ஸ் என்று இன்னொரு தரப்பும் மாறி மாறி குற்றஞ்சாட்டி வந்தாங்க. ஸோ 2 பேருமே பரஸ்பரம் இந்த தரப்பை டிஸ்குவாலிஃபை பண்ணணும், அந்த தரப்பு டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு கவுண்டர் கிளைம்ஸை வைத்து வந்தாங்க. இந்த நிலையில் ஒரு சமரசம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சமரசத்துடைய விளைவாக 2 தரப்பாக செயல்பட்டவங்க ஒரு தரப்பாக சென்று மனு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள்லாம் ஒன்றா செயல்படுறோம், நாங்கள் 2 அணிகள் இல்லை, ஏற்கனவே வைத்த கிளைம்ஸ் எல்லாம் பின்வாங்கிக் கொள்கின்றோம், நாங்கள் அதிமுக சட்டமன்ற குழு ஒரு குழு தான் என்று சபாநாயகரிடம் அதை தெளிவுபடுத்துறது தான் நம்ம இயல்பாக புரிதலாக வருகிறது. இதில் 2 தரப்புலையும் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க. திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நியமிக்கப்பட்ட கொறடா, அவர் தான் கொறடாவாக இனி செயல்படுவார் அப்படிங்கிறது தீர்ணம். திரு SP வேலுமணி, நான் தான் சட்டமன்ற குழு தலைவர் என்று அவர் ஒரு கிளைம் வைத்திருந்தார். கொறடா விஜயபாஸ்கர் தான் அப்படின்னு இந்த அணி அதை ஆமோதித்திருந்தது. ஸோ அந்த கிளைம்ஸ் எல்லாம் பின்வாங்கப்பட்டு ஒரே அதிமுக சட்டமன்ற குழு என்பதை சபாநாயகரிடம் ப்ரொசீஜர்ஸ் மூலமாக தெளிவுபடுத்தக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்கின்றோம். இதில் எல்லா முக்கியஸ்தர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஒருவர் மட்டும் கன்ஸ்பிக்வஸ்லி மிஸ்ஸிங். முக்கியஸ்தர்கள் அப்படின்னு பார்த்தா திரு CV சண்முகம் இதில் இடம்பெறலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். டாக்டர் C விஜயபாஸ்கர் இருக்கிறார், திரு SP வேலுமணி அவர்கள் இருக்கிறார். அதே போல் அங்கே கொறடாவாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நியமிக்கப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் முக்கியஸ்தர்களான OS மணியன், திரு RB உதயகுமார் இப்படின்னு சகலரும் இருக்கக்கூடிய வேளையில் முக்கியமான ஒருவர் மட்டும் இதில் கலந்து கொள்ளலை என்பதை நம்ம பார்க்கின்றோம். திரு CV சண்முகம் அட்லீஸ்ட் எனக்கு ஃப்ரேமில் தெரியல, அவர் இந்த சந்திப்பில் இடம்பெறலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அது உணர்த்தக்கூடிய செய்தி என்னங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி 2 அணியுடைய முக்கியஸ்தர்கள் பலரும் வந்திருக்கிறாங்க. இங்கே கொறடாவாக செயல்படுற திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார், அவர் பக்கத்திலேயே திரு SP வேலுமணி அவர்கள் இருக்கிறார், திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கிறார். திரு CV சண்முகம் மட்டும் இந்த சந்திப்பில் இடம்பெறலை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ 2 தரப்பும் சமரசம் மேற்கொண்டு அந்த சமரசத்தை
சட்ட நடவடிக்கை மூலமாக சபாநாயகர்களிடமும் அவங்க வலியுறுத்துறதை பார்க்கின்றோம். ஏன்னா சபாநாயகர்கிட்ட 2 பேரும் கிளைம்ஸ் அண்ட் கவுண்டர் கிளைம்ஸ் வச்சுருக்கிறாங்க. இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு இவங்களும் கோரி வந்த நிலையில் நாங்கள் தான் சட்டமன்றத்தில் 2 தரப்புமே வைத்த நிலையில் அந்த கிளைம்ஸ் எல்லாம் விட்ரா ஒரே அதிமுக என்பதை 2 தரப்பும் வலியுறுத்தி சபாநாயகரிடம் மனு வழங்குறதை பார்க்கின்றோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.